நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த கடையை நீங்க ஓபன் பண்ணலாம், அப்ஜெக்ஷன் இல்ல. ஆனா ஆனிஸ் பேக்கரியோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை மூட வேண்டியிருக்கும். ஐயோ சார், என்ன சொல்றீங்க? ப்ரொடக்ஷனும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்ந்து 15 ஸ்டாஃபுங்க ஒர்க் பண்ற இடம் சார் இது. திடீர்னு அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த ஏரியா கொஞ்சம் கூட ஹைஜீனிக் இல்ல. ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எந்தவித வசதியும் அங்க இல்ல மேடம். கன்ஸ்ட்ரக்ஷனும் சரியில்லை. அப்புறம் ஏர் சர்க்குலேஷன் இல்லை, வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழியும் இல்லை. வேஸ்ட் வாட்டர் கூட தெருவுக்கு தான் வருது. ரொம்ப சின்னதாக ஆரம்பித்த பேக்கரி தான் சார் இது. வளர வளர தேவையானதெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இன்னும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன். க்ளோஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. நிறைய ஏழை பொண்ணுங்களோட வாழ்க்கை சார் இது. 15 ஃபேமிலி ஆனிஸ் பேக்கரியை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த சட்டமும் ஏழைங்களோட வயிற்றுல அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சார். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. எல்லா சட்டமும் மனித வர்க்கத்துக்கான நல்லதுக்கு மட்டும்தான். அதை ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது தான் நம்ம ஊர்ல ஆபத்து நிறைய வருது. அந்த ஹாஸ்பிட்டல்ல 14 குழந்தைகளுக்கு உயிர் திரும்ப கிடைச்சது அந்த மொத்த பேரண்ட்ஸுங்களோட பிரார்த்தனையால மட்டும்தான். அந்த விபத்துக்கு காரணமான இந்த ஸ்தாபனம் மறுபடியும் தொடர்றதுக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம்னா நாளைக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனிஸ் பேக்கரிக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான லைசன்ஸ் இன்னிலிருந்து ஆர்டர் வர வரைக்கும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன். அக்கா 76 ரூபாய். ஆனி, கடை ஓபன் பண்ணிட்டியா? எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லைண்ணா, ஜனங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். கஸ்டமர்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆ, இனிமே வேலைக்கு ஆளுங்களை கரெக்டாக போட்டுக்கோ. பாவம் பார்த்து யாருக்கும் வேலை போட்டு கொடுக்க கூடாது. நம்பிக்கையா இருக்கணும். ஜாஸ்மின்ற பொண்ணு ரொம்ப நாளா என் கூட தான் இருந்தா. நல்லவ தான் அண்ணா. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்ன இருந்தாலும் குழந்தைங்க சாகாம இருந்தது ஆனியோட ராசி. ஆ, எனக்கு ஒரு 50 லட்டு வேணும். என் பேத்திக்கு பிறந்த நாள். சரி கிருஷ்ணா, ஒரு 50 லட்டுமா. இந்தாம்மா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா எடுங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கு. ஆமா, நீ தானே ஸ்நாக்ஸில் விஷம் வச்சதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த. உன்னை இவ்வளோ சீக்கிரம் விட்டாங்களா? ஐயோ அண்ணா, அது இந்த பொண்ணு இல்ல, ஜாஸ்மின் தான். அவ இப்ப ஜெயில இருக்கா. வேண்டாம் ஆனி, இவளோட ஃபோட்டோ பத்திரிக்கையில் வந்திருக்கத நான் பார்த்துருக்கேன். என்ன இருந்தாலும் இவ எடுத்து கொடுக்குற லட்டு எனக்கு வேணாம். நான் வேற கடையில் போய் வாங்கிக்கிறேன். அக்கா, நீங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நீங்க கஸ்டமரை போக விட்டுறாதீங்கக்கா. அப்படி போறவங்க போகட்டும் கிருஷ்ணா. அவங்கெல்லாம் குத்தம் சொல்றதுக்குனே வருவாங்கம்மா. ஆனாலும் எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுல்ல, அதை சரி பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும்க்கா. நான் இனிமேல் சேல்ஸுக்கு நிக்கலக்கா. உள்ள ஏதாவது வேலையை பார்த்துக்கிறேன். நீத்தும் இங்க இருக்கட்டும். நீ அங்க நில்லு கிருஷ்ணா.
தப்பு எதுவும் பண்ணலல்ல, அப்புறம் எதுக்கு மறைஞ்சிருக்கணும்? ஜனங்களுக்கு உண்மை தெரியணும், அவங்களோட யோசனை மாறணும். நம்ம ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக கடைக்கு வருவாங்க. நீ இங்கேயே இரு கிருஷ்ணா, நான் கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு வரேன். தேவையான திங்ஸ் வாங்கணும். மத்தியானம்லாம் வந்துடுவேன். அக்கா, இதே மாதிரி வேற யாராவது வந்து இப்படி சொன்னா? அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி புரிய வைக்கணும். இப்படிலாம் நிறைய பிரச்சனை வரும் கிருஷ்ணா. அதுக்கெல்லாம் வருத்தப்பட ஆரம்பிச்சா அதுலேயே நேரம் போயிடும். நான் போயிட்டு வரேன். அம்மாடி, ஓடக்கூடாது, நில்லு. ஒண்ணு ஓடாத, நில்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல. மாட்டிக்கிட்டியா? செல்ல குட்டி இல்ல. இந்த பாட்டிக்கு உன்ன மாதிரி ஓட முடியாதுடி. உனக்கு கிருஷ்ணா தான் சரி. அப்ப கிருஷ்ணாக்கா வர சொல்லுங்க. எனக்கு கிருஷ்ணாக்கா தான் சாப்பாடு ஊட்டணும். அது எப்படிம்மா முடியும்? உன் அம்மாவும் கிருஷ்ணாவும் கடையில இருக்கிறாங்கல்ல. இவ்வளவு நாளா கடை திறக்காம இன்னைக்கு தான் திறந்திருக்காங்க. அதான் இன்னைக்கு பாட்டி உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்றேன். என்ன பிடிக்க பாட்டியால முடியுமா? அப்படின்னா நான் சாப்பிடுறேன். இதோ பிடிக்கிறேன். அம்மாடி, ஓடாத, நில்லு. வெளியில எல்லாம் போக கூடாது. வேற யாரும் இங்க இல்லம்மா. நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் கிருஷ்ணாக்காவை பாக்குறதுக்கு. ஐயோ, இந்த பொண்ணை என்னால சமாளிக்க முடியலையே. எனக்கும் இவளோட ஓட முடியல. உங்களை பார்க்க தான் கடைக்கு வரான்னு ஃபோன் பண்ணுவோம். மினி, நீ பாட்டிக்கிட்ட சாப்பிடாம இருந்தது ரொம்ப தப்பு, சரியா? பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. பாட்டி எனக்கு ஊட்டி விட மாட்டாங்க, தனியா சாப்பிட சொல்வாங்க. மினி இப்போ யூகேஜி படிக்கிற பாப்பா தானே, அப்ப சாப்பாடு தனியா தானே சாப்பிடணும். ஸ்கூல்ல எல்லாம் நானே சாப்பிடுவேன்க்கா. சரி, இத சாப்பிட்டுட்டு மினி பாட்டி கிட்ட போங்க. பாட்டி அங்க சோகமா உட்காந்துருப்பாங்க. போதும், இன்னும் கொஞ்சோண்டு சாப்பிடு. வேண்டாம்க்கா, போதும். சரி, அப்ப வா, கையை கழுவிட்டு வீட்டுக்கு போயிடு. இறங்கு. வாய கழுவு. வா, செல்லம், அப்படியே மேல வீட்டுக்கு போகணும். அக்கா, நான் வீட்டுக்கு போறேன்க்கா. பார்த்து போ. மினி, பாய். பாய். அக்கா, நான் இதை எடுத்துக்கிறேன், நீங்க அதை எடுத்துட்டு வாங்க. அக்கா, சொன்ன போன டைமுக்கு முன்னாடி வந்துட்டீங்களே. வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இல்லையா? எல்லாம் கிடைச்சது.
தண்ணி கூட குடிக்காம ஓடிட்டு இருந்தேன். அதனால தான் சீக்கிரம் வந்துட்டேன். ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுக்கட்டுமாக்கா? வேண்டாம். மீனு எதுவும் இங்கே வந்தாளா? அவ ஏதாவது சாப்பிட்டாளா கிருஷ்ணா? பாட்டி கொடுத்ததை சாப்பிடாம இங்க வந்து நான் ஊட்டி விடணும்னு வந்து சாப்பிட்டுட்டு போறா. இப்போதான் கிளம்பி போனா. அப்ப நானும் போயிட்டு வரேன். நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். மீனுக்கு ஒரு பொம்மை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு கிருஷ்ணா? ஆஹா, அழகா இருக்கே. சரி, போயிட்டு வரேன். வந்துட்டியாமா? இது என்னம்மா கையில? குழந்தைக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தேன் பாட்டி. அவ உங்களை ரொம்ப தொல்லை பண்றான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதுக்கு தான் மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. கிருஷ்ணா ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றா. நான் கடைக்கு போய் கிருஷ்ணாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். அங்க வந்து சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க பாட்டி. அங்க ஸ்டாஃபுக்கு செஞ்ச ஃபுட்டுல இருந்து கிருஷ்ணா ஊட்டி விட்டா. திரும்ப வந்து பாட்டிக்கிட்ட அவ எதுவும் சொல்லலையா? திரும்பி இங்க வந்தாளா? நான் பார்க்கவே இல்லையே. அவ வந்தான்னே தெரியலையே. அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே இங்க வந்தான்னு கிருஷ்ணா சொன்னா. ஒருவேளை ரூமுக்கு போய் தூங்கிருப்பா. மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, எங்க போயிட்டா? இந்த ரூம்ல இல்ல. நான் இங்கேயே தாம்மா இருக்கிறேன். அவ வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. அவ உங்க கண்ணில் படாம மேலே எங்கேயாச்சும் போயிருப்பாளோ? சும்மா ஏதாவது டென்ஷன் பண்ணிடுவா. நான் போய் பார்த்துட்டு வரேன். போய் பாரு. குழந்தை இங்கதான் வந்தான்னு சொல்றா. பின்ன அவ எங்க போயிருப்பா? பாட்டி, அவ மேலே இல்ல பாட்டி. கடவுளே, என் குழந்தை எங்க போயிட்டா? அவ கிருஷ்ணா கிட்டதாம்மா இருப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. கிருஷ்ணா கூட இல்ல பாட்டி. அவன் அப்பயே இங்க கிளம்பி வந்துட்டா. அவ கடையில தாம்மா இருப்பா. நீ போய் பார்த்துட்டு வா. சீக்கிரம் போ. பாப்பா, ஹலோ, 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 யாரு? என்ன வேணும்? எனக்கு எது வேண்டாம் மேடம். ஆனால் உங்களுக்கு தானே உங்களோட முக்கியமான ஒரு பொருள் காணாமல் போயிருக்கு. யார் நீங்க? இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஹலோ மேடம், ஃபோனை கட் பண்ணாதீங்க. உங்களோட முக்கியமான பொருள் என்கிட்ட தான் இருக்குது. உங்கள் பொண்ணு மினுக்குட்டி. என்ன என்ன சொன்னீங்க? என் பொண்ணு? பயப்படாதீங்க, பொண்ணு சேஃபாக தான் இருக்குது. சவுண்டு கேட்கணுமா? கேட்டுச்சா? சிரிக்கிறா. நீங்க யாரு? என் பொண்ணு எங்க இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும்? குழந்தைக்காக உங்கள் முழு சொத்தையும் கேட்டால் கூட நீங்கள் தருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது ஒன்றும் அப்படி ஒரு பிளாக்மெயிலாம் கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் தங்க வச்சுருக்கீங்களே, ஒரு சில பேரை அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் சொந்த பொண்ணை மட்டும் பார்த்து வளர்த்தா நல்லாயிருக்கும். அதை சொல்றதுக்கு நீ யாரு? இதுதான் உங்களோட ப்ராப்ளம். உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, சொந்த பொண்ணை கூட. பொண்ணு இப்போ கூட சிரிச்சிட்டு தான் இருக்கா. தேவையில்லாமல் அழ வைக்கணுமா மேடம்? என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க. மீதி எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். இதில் பேசுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தைய உங்கள் கையிலேருந்து தூக்கிட்டு போக என்னால் ரொம்ப ஈஸியாக முடியும்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ நான் குழந்தைய திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் 2 நாளுக்குள்ளே அந்த கிழவியும் அந்த பொண்ணையும் நீங்கள் வெளியே அனுப்பியிருக்கணும்.
இல்லைன்னா அதுக்கு மேடம் கொடுக்க போகிற வேலை உங்கள் சொந்த குழந்தையோட உயிராக இருக்கும். அப்போ வச்சிட்டுமா? ஹலோ ஹலோ, என் பொண்ணு. ஹலோ, பொண்ணு இப்போ உங்கள் கடைக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அங்கே போனாலே போதும். அப்புறம் திரும்ப என்னை கால் பண்ண வச்சிடாதீங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ. என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? யாரு போன்ல? நான் இப்போ வந்துடுறேன் பாட்டி. ஆனி, குழந்தை எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? அவ கடையில தான் இருக்கா பாட்டி. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கிருஷ்ணா, எங்க என் பொண்ணு? அவ இன்னும் வரலையா? என்னக்கா சொல்றீங்க? அவ வீட்டில் தானே இருக்கா, அதுக்கப்புறம் வரலையே. அவ இங்க வந்துருவான்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கடவுளே, என் பொண்ணு. அக்கா அக்கா, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மினிக்குட்டிக்கு என்ன ஆச்சு? அவ வீட்டில் இல்லையா? அவ இல்ல கிருஷ்ணா. இவனோ ஒருத்தன் கால் பண்ணி குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். ஐயோ, ஒரு சில கண்டிஷன் சொல்லிட்டு என் பொண்ணை விட்டுட்டான். ஆனா அவ இன்னும் வரலையே. என் பொண்ணு. ஐயோ. பாப்பா பாப்பா, நீ எங்க போன? மீனுக்குட்டி, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? உன்னை யாராவது அடிச்சாங்களா? சொல்லுமா, பாப்பாவை யார் கூட்டிட்டு போனா? மேஜிக் அங்கிள். இதோ அவர்தான் மேஜிக் அங்கிள். அவர் நல்ல அங்கிள். அவருக்கு நிறைய மேஜிக்லாம் தெரியும். நீ எதுக்கு அவன் கூப்பிட்டப்ப போன? அங்கிள் பலூன் தரேன்னு சொன்னாங்க, அதான் போனேன். இந்த பலூன் அங்கிள் மேஜிக் பண்ணி வர வச்சது. அவனோட மேஜிக்கும் பலூனும் தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் போயிடுவே நீ. ஐயோ, என்னோட பலூன் எனக்கு வேணும். கிருஷ்ணாக்கா, என் பலூனை தர சொல்லுங்க. ஏன்க்கா அப்படி பண்றீங்க? அந்த பலூனை பாப்பா கிட்ட கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இவனுக்கு பலூன் வேணும்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணுமா? அதை தூக்கி போடாதீங்க, எனக்கு அந்த பலூன் வேணும். சரி, அது போட்டும் பாப்பா, நம்ம வேற வாங்கிக்கலாம். மம்மி, பேட் மம்மி. எனக்கு இனிமேல் மம்மி வேண்டாம். பேட் மம்மி. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, ஒரு நிமிஷம் உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுமா? அது எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். பாப்பா எதுக்காக யாரும் தெரியாதவங்க கூட போனீங்க? அதனாலதான் மம்மி இப்ப கோவப்படுறாங்க தெரியுமா? அதுக்கு நான் தான் எங்கேயும் போகலையே. குழந்தைங்க விளையாடுற அதே ஸ்டேஜ்ல இருந்துச்சே. சரி போகட்டும், நம்ம வீட்டுக்கு போலாமா? டவுன்ல இருந்து வரும்போது அம்மா உனக்காக டாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பலூனுக்கு பதிலா அக்கா அதை தரேன், வா. அக்கா, இந்த தண்ணி குடிங்க. வெளியே இருந்து வந்ததுக்கு அப்புறம் எதுவும் குடிக்கல, தாகம் தீரட்டும். குடிங்க மம்மி. ம். போதும். நீ ரொம்ப பயந்து போயிட்ட இல்லம்மா. யாருக்கா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். பெத்த குழந்தையாச்சே. ஆனி அக்கா, இதுக்கப்புறம் பயப்படாதீங்க. பாப்பாக்கு தான் எதுவுமே ஆகாம வந்துட்டாள்ல.
மீதியெல்லாம் அவங்க ஃபோன்ல சொன்ன மாதிரி செஞ்சா எல்லாத்துக்கும் பரிகாரம் ஆயிடுச்சு. அப்படின்னா நீங்க இங்க இருந்து போறேன்னு சொல்றீங்களா? ஆமாம்மா, உன் பொண்ணை விட நாங்க ஒன்றும் பெருசு இல்லை. நீ உன்னோட குழந்தைக்காகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற. உன் குழந்தைக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. எங்களுக்காக மட்டும் இல்லை, வேற யாருக்காகவும் நீ நினைக்கிறத விட்டு கொடுக்காத. இந்த வாழ்க்கைய குழந்தைக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்க. அக்கா, உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் எங்களோட முடிவை சொல்லியிருக்கோம். இதுக்காக நீங்க வருத்தமே படாதீங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் கிடைச்சு கடை ஓபன் பண்ணும்போது நான் நினைச்சேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு. நம்மள இவங்க இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு என்ன லாபம் தான் புரிய மாட்டேங்குது. இது எதுவும் சாதிக்கிறதுக்காக இல்லக்கா, இது எல்லாம் எங்க மேல இருக்க கோவம். இந்த ஊரை விட்டு போக மாட்டோம்னு பிடிவாதமா இருக்கா எங்களை, எப்படியாவது எங்களை ஊரை விட்டு அனுப்பணும்ன்ற பிடிவாதம். அதுக்காக நீ விட்டு கொடுக்கணுமா கிருஷ்ணா? வேற வழி இல்ல அண்ணி. யாரு எங்களுக்கு உதவி செஞ்சாலும் எங்களோட எதிரிங்க அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இனிமேலும் நீங்க கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல. எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் பயம் இல்ல. என் பொண்ணு விஷயத்துல திடீர்னு கேட்டப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். இவளை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டா போதும். அது ரொம்ப ரிஸ்க் அக்கா. பாப்பாவை வச்சுட்டு ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். அதுக்கு இப்படி மிரட்டுறவங்களுக்குலாம் பயந்துட்டு நம்மளால வாழ முடியுமா கிருஷ்ணா? வேணும்னா என் பொண்ணை கடத்திட்டு போக ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸ்ல வேணா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏதாவது ப்ரூஃப் இருக்காக்கா நமக்கு? உனக்கு பலூன் கொடுத்த ஆளு உன்னை கடத்திட்டு போக ட்ரை பண்ணாருன்னு போலீஸ் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த அங்கிள் நல்ல அங்கிள். என்ன அந்த அங்கிள் கடத்திட்டு போகலாம் பார்க்கல. அங்கிளுக்கு நிறைய மேஜிக் தெரியும். அங்கிள் அப்படிதான் பலூன் வர வச்சாரு. பாத்தீங்கல்ல, இவனை பத்தி தான் போலீஸ் தேட போறாங்களா? இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு இவ்வளவு ஒரு காரணம் தான். நீ எதுக்கு யார் கூப்பிட்டாலும் வெளியில போன? மேஜிக் அங்கிள்லாம் கிடையாது, திருடவன். உன்னை கடத்திட்டு போக வந்தாங்க. இனிமே நீ எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு வெளியில போனா அப்புறம் பாரு, கடைக்கு கூட நீ வரக்கூடாது சொல்லிட்டேன். குழந்தைய குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் 2 நாள் அவன் டைம் கொடுத்துருக்கான்ல, அது வரைக்கும் நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதுக்குள்ள புதுசா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் கிருஷ்ணா. வேற போகிறதுக்கு எந்த வழி இல்லைன்னா தான் நீங்க இங்க இருந்து போகிறதுக்கு நான் சம்மதிப்பேன். அதுவும் நான் சொல்லி விடுற இடத்துக்கு மட்டும்தான் நீங்க 2 பேரும் போகணும். இல்லைன்னா எங்கேயும் எதுவும் தெரியாம நான் போக அனுமதிக்க மாட்டேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. சரிக்கா, சரியான இடத்த நாங்க தேடுறோம். என்ன ஆனாலும் நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு ஷாப்புக்கு வாங்க. அங்க இது வரைக்கும் எதுவுமே ஆர்டர் ஆகல. சீக்கிரம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அக்கா. மா இங்க பாரு. மம்மி வாங்கி கொடுத்த டாய்ஸ் வச்சுட்டு அங்க விளையாண்டுட்டு இருங்க. நீங்க 2 பேரும் இது வரைக்கும் எதுவும் சாப்பிடல. வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். யாரு கூப்பிட்டாலும் இந்த இடத்த விட்டு நீ போகவே கூடாது. நல்ல பொண்ணு தானே நீ? இனி நான் போக மாட்டேன் பாட்டி. ஆ, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.